மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை 14ஆம் நாள் பாசுரம். காதார் குழையாட பைம்பூண் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பொருள்: ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்க நகைகள் ஆட, பெண்களின் கூந்தல் ஆட, அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட, குளிர்ந்த நீரில் ஆடுங்கள். அவ்வாறு நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் கூறி நீராடுங்கள். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த ஈசனாரின் மாபெரும் விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லுங்கள். அவரது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள். முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த ஈசனின் பாத கமலங்களை பாடி நீராடுங்கள். விளக்கம்: நீராடும் போது உலகியல் சிந்தனைகளை மனதளவில் இருக்கக்கூடாது. குறிப்பாக நீராடும் பொழுது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது. இந்த சமயத்தில் நமச்சிவாய, சிவாய நம என்ற நாமங்களே நாவிலிருந்து வர வேண்டும். இந்த திருநாமங்களை கூறிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடல் உணர்த்தும் உட்கருத்து. 14ஆம் நாள் பாசுரம் நிறைவடைந்தது.